to Apostle John Philip Manuel. Let us all put our hands together. Welcome the man of God. Please put your hands together. Once again, please put your hands together. Next, I request my father-in-law, John Ravi, to come forward and welcome Prophet Joseph Wayne Manuel. Please put your hands together. Once again, on behalf of our family, I wholeheartedly welcome you all. Now, with much respect, I hand over the service to our dear pastors to lead this blessed ceremony. Thank you. My God bless you all.
காண்பிப்பேன் என்று கற்றுக்கொள்வோம். இப்படியாக ஆமென். நமக்கு சிஸ்டர் கோமதி அவர்கள் வந்து வார்த்தைகளை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம். குடும்பத்தின் சார்பாக எல்லோருமே வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஜயலட்சுமி பிரிசிலா அவர்கள் முதலாம் ஆண்டு நினைவு தினமாக நன்றியாளர்கள் கூட்டத்தில் வந்திருக்கும் ஜான் பிலிப் பாஸ்டர் அவர்களுக்கும் ஜோ பாஸ்டர் அவர்களையும் சபையின் மூப்பனார்கள் சபையின் சார்பாக சபையினர் அனைவரையும் குடும்பத்தார்களையும் நண்பர்களையும் எல்லாரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நமக்கு சிஸ்டர் ஜானிஸ் அவர்கள் பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். நாம் யாவரும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். It's scripture reading time. I call upon Brother Samuel Sarvana to read Psalms 23.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 23 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நாம் யாரும் நின்றபடியே இந்த சங்கீதத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். நமக்கு இருக்கிற மத்தியாஸ் அவர்கள் வந்து இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜெபிப்போம். மாலை நன்றி கர்த்தாவே, வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க இந்த சங்கீதத்துக்காக நன்றி கர்த்தாவே. சங்கீதத்துக்கு சொன்ன போல நீங்கள் மெயின்றாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இதை கொடுத்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முடிவு எங்களோடு ராஜா பெரிய காரியம் செய்யுங்க. சங்கீதத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி. சங்கீதத்துக்கு போல ராஜா எங்களுக்குள்ள ராஜா மெயின்றாக இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. நாம் மகிழ்ப்பட்டோம். எல்லாம் மகிழ்வு செலுத்துகிறோம். பேசினாலும் பிள்ளாவே. ஆமாம். நாம் எல்லோருமே உட்கார்ந்து கொள்வாங்க. டெஸ்டிமனி டைம், சாட்சி நேரம். நாம் இப்பொழுது நமக்கு இருக்கிற பாஸ்டர் அவர்களை முன்பாக அழைக்கிறாங்க. அருமையான சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வாழ்ந்து போன அந்த தருவாய்களை நாம் சாட்சி மூலியமாக நாம் கேட்க போகிறோம். நமக்கு 2 சாட்சி இருக்க போகுது. ஒன்று நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள், அடுத்ததாக சகோதரி ஜான் ரவி அவர்கள் வாழ்க்கை பிம்பங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை போனது, நம் மத்தியில் வாழ்ந்து கடந்து சென்ற அருமையான சகோதரி பிரிசிலா விஜயலட்சுமி அவர்கள் சபையில் எப்படி இருந்தாங்க, குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த அருமையான நேரத்தில் அருமையான நம்ம மத்தியில் கடந்து சென்ற அருமையான சகோதரி விஜயலட்சுமி பிரிசிலாக்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்ம மத்தியில் இருந்த சகோதரி அருமையான சகோதரி, நல்ல சகோதரி. அவர் குறித்து சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். ஆனால் ஊழியத்தை தாங்குகிற சகோதரி, ஊழியத்துக்காக அநேக தியாகம் செய்த மகள் விஜயலட்சுமி. தன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, சபைக்கும் அவர்கள் தூணாக இருந்தார்கள். ஊழியக்காருக்கு ஒத்துழைத்த மகள். ஆனால் இந்த நாட்டில் பார்க்கும்போது அந்த சகோதரி நம்ம மத்தியில் இல்லை. அருமையான சபையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரியும் நம்ம மத்தியில் கடந்து போகும்போது எவ்வளோ வேதனமும் துக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த சகோதரி பற்றி சொல்லணும் என்றால் நல்ல சகோதரி. ஆண்டவர் கர்த்தர் கூட கருத்தில் கொடுக்கிறோம். ஆனாலும் வந்து நாய் கர்த்தராட அந்த மகள் ஊழியத்தில் ரொம்ப ஒத்துழைக்கா இருந்தாங்க. எங்கே போனாலும் ஊழியம் செய்வாங்க. அது என்ன வார்த்தை சொல்லி ஜனங்களே அவங்க கொண்டு வந்தாங்களோ நாங்கள் அறியோம். ஆனாலும் நம்ம சபையில் அநேக அந்த சகோதரி மூலியமாக சகோதரி இருக்காங்க. சொல்ல வேண்டுமா என்றால் மகாலட்சுமி, மம்தா, இன்னும் அநேக சகோதரிகள் நம்ம சபையில் இருந்தார்கள். அவங்க வேலை செய்த இடத்துலையும் பார்க்கும்போது அந்த ஓனருக்கும் சத்தியத்தை சொல்லுவாங்க, கட்டப்பத்தி சொல்லுவாங்க, சபைக்கு கொண்டு வருவாங்க. அவங்க ஒவ்வொரு இந்த இடத்துல வந்து ஜெபித்து போவார்கள். அப்பேற்பட்ட சகோதரி. நானும் பலவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் என்னோட வந்து தன் பிள்ளைகளை விட்டு தன் கணவனை விட்டு என்னோட வந்து ஹாஸ்பிட்டலில் என்னோட 3 நாள் 4 நாள் தங்குவாங்க. அப்பேற்பட்ட சகோதரி இந்த நாளில் இல்லை. ஆனாலும் அருமையான சகோதரி சொல்லணும் என்றால் விஜயலட்சுமி பிரிசிலாவை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லுவேன். நல்ல ஊழியம் செய்கிற மகள், சபைக்கு ஆத்துமக்களை கொண்டு வர சகோதரிகள். அது மட்டும் ஊழியக்காரை அதிகமாக நேசிப்பார்கள். என்ன வேணும் என்று ஊழியக்காருக்கு கொடுப்பார்கள் கொண்டு வந்து. எங்களையும் தாங்குகிற சகோதரியாக இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்டில் பார்க்கும்போது ஒரு ஆண்டு நம்மளை விட்டு கடந்து தேவன் எடுத்து போய்விட்டார்கள். ஆனால் நல்ல சகோதரி சொல்லுவேன். தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழி செய்தார்கள். குடும்பத்தை கட்டினார்கள். பேர பிள்ளைகளுக்கு இது பார்த்தார்கள். பேர்பட்ட சகோதரியாக இருந்தார்கள் விஜயலட்சுமி.
ஆனால் கடந்த நாட்டில் பார்க்கும்போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும்போது எவ்வளோ கடினமாக இருந்தார்கள், ரொம்ப ஏழு நிலையிலிருந்து வந்தார்கள். ஆனாலும் அவர் போகும்போது அந்த பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்திலே கொண்டு வந்து சேர்த்து போனார்கள். தன் 2 பிள்ளைகளுக்கும் நல்ல திருமணம் செய்து நல்ல மருமகளை கொண்டு வந்து வீட்டில் விட்டார்கள். அந்த 2 மருமகளும் மாற்றமில்லை. அந்த 2 மருமகளும் ஊழியம் செய்யும்படியாக சபையில தூணா வைத்தார்கள். ஒரு வேதத்தை வாசிக்க ஒருத்தர் சபையில பாடும்படியாக வைத்தார்கள். அப்பேற்பட்ட சபை நாட்டில் நம்ம மத்தியில் இருந்தால் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர் நினைவு நம்ம மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த சபையை கொடுத்த அந்த வாஞ்சியை தகத்துக்காக நன்றி. அந்த சகோதரி சொன்னவனமா நான் ஊழியத்தில் ஒரு பக்கபலனாக இருப்பேன் என்று முதல்ல பார்க்கும்போது அந்த 2 பசங்க தான் வந்தாங்க சபைக்கு. அவங்க ரொம்ப சின்னவங்களா வந்தாங்க சபைக்கு. அப்புறம் பார்க்கும்போது தான் சகோதரி விஜயா சிஸ்டரும் பிரதர் 2 பேரும் அந்த சகோதரி தன் மாமியாருக்காய் அதிகமாக ஜெபித்தார்கள். தன் மாமியார் வராத இருந்தாங்க, நான் வரவே மாட்டேன் இதை விட்டுன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்காக போராடி ஜெபித்தார்கள். அவங்க மனம் திரும்பி சபையில் ஒரு தூணா வைத்தார். தன் குடும்பத்துக்கு ஒரு ஆலமரமாய் தூணா இருந்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க ஆண்டவர் அநேக ஒரு முன்மாதிரி இருந்தாங்க. சபையில் யாரும் புது ஆத்மா வந்தா யாரும் போய் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த சபையில் ஓடி போய் அவங்ககிட்ட பேசி எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு வாங்குவோம். அது யாருன்னே தெரியாது, ஆனாலும் கூடுவாங்க வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு. அப்பேற்பட்ட நல்ல சகோதரி, நல்ல உள்ள சகோதரி. அதனால கர்த்தருடைய சமூக நாட்டில் இருக்கு ஊழிய நாட்டில் முடிந்து நான் கர்த்தர் வீட்டுக்கே போவேன் என்று சொன்னது போல தன் ஊழிய நாட்டில் முடிந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. விஜயலட்சுமி பற்றி சொல்லலாம்னா அநேக காரியங்கள் உண்டு சொல்லலாம். ஆனால் நேரம் போதாது. இந்த நேரத்தில் கொடுத்த நேரத்துக்காக அருமையான பாஸ்டருக்காக 2 பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்தி என்னுடைய சாட்சி கொடுத்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் சாட்சியை கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு வருடம் எப்படி கடந்து போனதுன்னு தெரியல. நான் என் மனைவி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். 1987 வருஷம் எனக்கு என் மனைவி திருமணமானது. 37 வருடம் என்னோட வாழ்ந்திருக்காங்க இந்த பூமியில். அவங்க இப்போ 38வது வருஷம் நடக்குது. அவங்க இறந்து 1 வருஷம் சேர்த்து 38 வருஷம் நடக்குது. எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. சண்டை சச்சரவு எல்லா குடும்பத்தில் இருக்கிறது போல. ஒரு நாள் கூட சரி என் மனைவி விட்டு நான் இருந்ததில்லை, என்னை விட்டு என் மனைவி இருந்ததில்லை. யார் வீட்டுக்கும் என் பிள்ளைகளும் சரி என் மனைவியும் சரி ஒரு நாள் கூட நான் கூட தங்க வச்சது கிடையாது. போனோமா பார்த்த உடனே கையோடு போட்டு வந்தோம். என்கிட்ட என்னோட குணாதிசயம். நாளைக்கு யாருமே என் பிள்ளைங்களே மனைவி பிள்ளைங்க வந்துட்டு என் வீட்டில் எங்கள் சொந்தக்கார வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் பணம் மச்சான் வீட்டில் பணம் அது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படியே ஒரு சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு வைராகத்தோட நான் வாழ்ந்தோம். ஆனால் அவ்வளோ ஏழ்மையான நிலைமையில் இருந்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். எச்சடா திருசபைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு படுக்க பாய் கூட இல்லை, கிழிஞ்சு போன பாய் தான், சிமெண்ட் கோணி தச்சு தான் நாங்கள் போட்டு இந்த சபைக்கு வர நேரத்தில். அதாவது கோட்டஸ் வேலை செய்யணும். அந்த கோட்டஸ் வேலை செய்த சகோதரிக்கு இங்கே சாட்சியா இருக்கிறாங்க, வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களை பாடுகள் எவ்வளோ இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு படிப்படியாக ஒரே நேரத்தில் வரல. 50 ரூபா வாடகை கட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில தான் அரசுல கேட்டு இருந்தாங்க. 50 ரூபா வாடகை 35 ரூபா வாடகை கட்ட முடியாது அந்த நிலைமையில தான் இருந்தேன். அப்படியே ஸ்டெப் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் பெரிய பிள்ளை படிப்புல இருந்து நிற்க வச்சாச்சு. வேற வழி இல்லைன்னு சொல்லி மனைவி ஆப்ரேஷன் ஆகணும்னு கட்டி இருந்தது வயிற்றுல. 2 நாள் விட்டு நாங்கள் கட்டி வச்சுட்டு இருக்கோம். அப்போ மூத்த ஊழியக்காரர் இருந்தாரு, எனக்கு டிகிரியை கொடுத்தாரு. ஏன்னா பௌரிங் ஹாஸ்பிட்டல் இந்த ஆப்ரேஷன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து போய் சொல்லி எங்கள் மனைவி ஃபேமிலியிலேருந்து போனாலும் யாரும் பிழைச்சி உயிரோட வந்ததே இல்லை. அந்த பயத்தில் நான் அட்வைட் பண்ணாத அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுன்னு. அப்போ மூத்த ஊழியக்காரர் எனக்கு ஆறுதல் தந்து தைரியத்தை கொடுத்து அவர் ஒரு ஏசப்பா வந்து கூட இருந்த மாதிரி எங்களுக்கு நான் உணர்ந்த அந்த நேரத்தில். என் மனைவி ஆப்ரேஷன் ஆகிட்டு நார்மல் வார்டில் கொண்டாந்து போட்ட வரைக்கும் ஐயா அங்கேயே இருந்தார். அந்த தைரியத்தில் நான் ஆப்ரேஷன் நல்ல மாதிரியாக அந்த இவ்வளோ வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்தது.
என்னோட குடும்ப செய்ததில் ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் பிள்ளைகள் எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். அது மூலியமாக அவங்களுக்கு திருமணம் செய்யவும் நல்ல அருமையாக நீங்களேப்பா வந்திருக்கீங்க திருமணத்துக்கு, நல்ல அருமையான திருமணத்தை தேவன் செய்ய கிருபை செய்தார். அதே நேரத்தில் பேர பிள்ளைங்களும் பார்த்துருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் இந்த பூமியில் அவங்க எவ்வளோ நாள் தான் ஜீவிக்கணும் என்று இருந்ததோ அவ்வளோ நாள் அவங்க இருந்துட்டு கர்த்தரோட அவர் பரலோகத்து ராஜ்யத்தில் அவங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறார். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நாங்களும் செய்யணும். அந்த ஆத்மா பாரம் எங்களுக்குள்ள வரணும், அதை நாங்களும் அந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்னதோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அந்த பாரம் என் குடும்பத்தில், என் மருமகளுக்கு, என் பிள்ளைங்களுக்கோ இல்லை என் பேர பிள்ளைங்க மூலியமோ ஆண்டவர் அதை செய்வார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் முக்கியமாக நிறைய அவங்கள பற்றி சொல்லிட்டே போகலாம், அதுக்கு நேரம் இல்லை, நேரம் கடந்து போனதுனால. ஆனால் உயிரோடு இருக்க மாதிரி பாசமாக இருக்குன்னு அவங்களை பற்றி நிறைய சபையினுடைய சாட்சி பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. என்னுடைய 37 பள்ளி கொடுத்து திருமணம் ஆகி சொல்லியிருக்கிறேன், நான் அதையும் சொல்லிட்டேன். இன்னும் என்னன்னாக்கா ஊழியக்கார ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சொல்றது என் மனைவி. ஊழியக்கார கண்ண பண்ணுங்கிற ஒரு மகன் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகள் சரி, நானும் சரி அதே வழியில். ஏன்னா நான் பயங்கரமான குடியில் இருந்தவன். ஒரு 20 ரூபாய் கிடைச்சா போதும், இருந்தால் போதும் என் பாக்கெட்டில் லீவ் கொடுத்து போயிடுவேன் குடிக்கிறதுக்கு. சட்டி பானெல்லாம் உடைச்சி கொண்டு வச்சுருக்கேன். என் மனைவியுடைய தாலியை கூட வச்சு நான் குடிச்சிருக்கேன். புடவை சேரையை கட்டி இந்த சேரை கூட வச்சு அந்த மாதிரி நிலைமையில இருந்து தான் என் மனைவி ஜெபித்து ஆண்டவர் அழுது பொழுது ஜெபித்து என்ன கர்த்தர்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா என் மனைவி தான் ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டது குடும்பத்தில். அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, நான் வந்த பிறகு என் 2 பிள்ளைங்க ரசிக்கப்பட்டாங்க. என் பிள்ளைங்க ரசிக்கப்பட்ட பிறகு என் தாயை ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு என் மருமகள் என் பேர பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர்களை கொண்டு வந்து விட்டுட்டு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் அவரை இலக்காட்டு கொண்டு இருக்கிறார். அதே போல ஊழியர் செய்யணும் தான் எங்களுக்குள்ள அந்த வாஞ்சி. அது மூலியமா ஆண்டவர் எனக்கு வழிநடத்துவார் என்று நான் என்னோட சாட்சி முடித்துக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல எனக்கு பலன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம். இப்பொழுது மனத்தில் சிஸ்டர் அனிதா காரணாஸ் வந்து ஒரு பாடலை பாடுவதை கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போது சிஸ்டர் கோமதி விவேகா அவர்கள் ஒரு கவிதையோடு ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அம்மா பற்றிய கவிதை. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. கேட்கும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வித்து இல்லை. கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வித்து இல்லை. உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை அம்மா. 10 மாதம் சுமை, 1 மணி நேரம் வலி, அனைத்தும் மறந்தால். 10 மாதம் சுமை, 1 மணி நேரம் வலி, அனைத்தும் மறந்தால். குழந்தையின் முதல் அழுகை சத்தம் கேட்டதும் அம்மா. நான் அழுத பொழுது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம். நான் அழுத பொழுது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம். தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவு இல்லாத பாசம். தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவு இல்லாத பாசம். மற்றவர்கள் காட்டிடாத நேசம் உடையவர்தான் அம்மா. மற்றவர்கள் காட்டிடாத நேசம் உடையவர்தான் அம்மா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்.
நீதியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதத்தை நாம் கேட்போங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சங்கீதம் 128 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 128 ஆறாவது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி வீட்டோர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவுமலை கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம். சங்கீதம் 128 சங்கீதத்தின்படி கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட என்று கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிப்போம். அருமையான சகோதரி விஜய சிஸ்டர் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆட்சி தேர்ச்சி அடைவிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த சங்கீத பாகத்தை கொண்டு கர்த்தர் இவர்களை ஒவ்வொரு நாளும் ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து பலப்படுத்தி கர்த்தருக்கு பயந்து இவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக இன்று கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன். அன்பு தகப்பனே, வந்திருக்கிற யாவரும் கர்த்தருக்குள் பயந்து வழிநடக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும் அரவணையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவரும் அற்புதமான வேளையில சகோதரி விஜயா லட்சுமியுடைய ஒரு ஆணுடைய நிறைவு நாள் காணுவதில் ஒரு சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு எத்தனை பேர் வருவாங்க, நான் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. அந்த நாள் நிச்சயமாக தூரம் இல்லை, அருகாமல் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்வதை போல நம்முடைய இருதயம் கலங்காக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக என்னிடத்திலும் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் தாமே இந்த கூட்டத்துக்கு வருகிறதுக்கு முன்பாக இன்னொரு வீட்டில் இதே செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு 28 வயசு சகோதரி விதவியானாங்க. அந்த வீட்டுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு தான் நான் இந்த இடத்துல நாங்கள் வந்தோம். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவனை இழந்த பிறகுகளும் பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப கனமான ஒரு விஷயம் சொல்லிட்டு அவரை உற்சாகப்படுத்தி நான் வந்தேன். இந்த வேலையை உங்களுக்கும் நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பொழுது அவருடைய சொந்த வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போனான்னு சொல்லி அருமையான சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்து அவர்கள் வெறும் குடும்பத்துக்கு மற்றும் ஊழியம் சேவையை செய்யாமல் அவர்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனாக இந்த வேளையில் சாட்சி சொல்ல நாங்கள் மிகவும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஏற்கனவே அவர் கணவர் சொன்னதை போல அருமையான சகோதரி மூலியமா தான் தன்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டாங்க, தன்னுடைய மாமியார் ரட்சிக்கப்பட்டாங்க, தன்னுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதை இணைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். சபைக்கு தூணாக இருந்தாங்க, ஊழியக்காரோடு இணைந்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரி. அநேக ஆத்மாக்களை அவர்கள் தேவனுக்காக சேர்த்து வைத்திருக்கிறாங்க. தேவனுக்கு கர்த்தர் தாமே அவர்கள் வாழ்ந்து இருந்து போன நாட்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன நோக்கம் உடைய வாழ்க்கையில அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிற வார்த்தைகள் தான்,
இந்த பூமியில வருகிறதுக்கு முன்பாக நீங்க எங்க இருந்தீங்க? இப்ப பூமியில நீங்க என்னதான் செய்துட்டு இருக்கிறீங்க? இந்த பூமி யாத்திரை முடிச்சுட்டு பிறகு நீங்க எங்க உங்களுடைய நித்தியத்தை நீங்க செலவழிக்க போகிறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க யாராவது இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பூமியில வருகிறதுக்கு முன்பாக நான் எங்க இருந்தேன்? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இப்போ பூமியில இருந்த நாட்களை நான் எப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன்? மிருக ஜீவமும் தன்னுடைய இனத்தை பெருக செய்து நாமும் நம்முடைய இனங்களை பெருக செய்கிறோம். இது பெரிய சாதனையான்னு கேட்கிறேன். அதுக்காக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோமா? இனம் பெருக செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அனுப்பி தந்தாரா? அதுதான் நம்முடைய ஃபைனல், நம்முடைய நோக்கமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்முடைய நேரங்கள் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே செலவழிப்போம்? இதை நிச்சயமாக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கணக்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் தாயின் கருவிலே நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 நீங்க வாசிக்க கேட்கும்போது அவருடைய அநாதி தீர்மானத்தினால அவர் தாம் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் சொல்லி. அப்படின்னா இந்த பூமியுடைய ஃபவுண்டேஷன் ஆகிறதுக்கு முன்பாகவே நீ யாராக இருப்ப, நீ எப்படி இருப்ப காரியத்தை கர்த்தர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த நாட்கள வசனம் சொல்வதை போல யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16 சொல்வதை போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே கிறிஸ்துவானவர் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த வசனத்துடைய அத்தியாயம் சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் knowing not God is the very greatest sin that we do. கர்த்தரை அறியாமல் வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் உலகத்திலே ரொம்ப பெரிய பாவம் சொல்லிட்டு நாம விசுவாசிக்கிறோம். இந்த அருமையான தாயார் தன்னுடைய கடினமான ஜீவித்தின் நேரத்துல தேவனை அறிகிற ஒரு அறிவுக்குள் அவர்கள் வந்தாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு நாம் வாசிக்க கேட்கிறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் தன்னுடைய சிந்தனையினால வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்ததுன்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதம் சொல்லுங்க. சோ பூமியில இருக்கிற நாட்கள்ல நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆத்மாவுக்கு இருட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் ஆத்மா நாயகனாக இருக்கிறார், அவர் ஆத்மாவை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்த நாட்கள் சொன்னார், நீ முழு உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் நஷ்டம் என்ற வார்த்தையோடு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார். சோ பூமியில் இருக்கிற நாட்களில் நீங்கள் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். You should be somebody that God loves. உண்மையாக சொல்றேன், இந்த அருமையான தாயார் என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா she was very rich in love. அன்பில் அவர்கள் ரொம்ப பிரதானமானவங்க இருந்தார். கிறிஸ்துவானவரை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கும். யாருமே இங்க இருக்கிறவர்கள் சம்பூர்ணமானவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விதத்துல குறைகள் இருக்கும். கோபங்கள், நமக்குள்ள ஆதங்கங்கள், மனிதர்களாக நமக்கு நிறைய சுபாவத்தின் பிரச்சனைகள், துவாரங்கள் இருக்கு. அவைகளை நாம் பவ்யமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு மனுஷனை நாம் கனப்படுத்தும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை பார்த்துதான் நாம் அவர்களை கனப்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரி தான் சகோதரி விஜயா கிருஷ்ணலட்சுமி அவர்கள். நிச்சயமாக ஒரு கனத்துக்குரிய ஒரு அருமையான ஒரு சகோதரி. ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு மனுஷனையும் வேதனையோட நோய் ஆக பேசுகிற ஒரு வார்த்தை உள்ள ஒரு மனுஷி கிடையாது. எப்பொழுதுமே அவர்கள் மற்றவர்களை ரொம்ப அனுசரிக்கிறவராக, விசாரிக்கிறவர்களாக, ரொம்ப சந்தோஷத்தோட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இடத்துல போயிட்டு நேரத்தை செலவு பண்ணி she showed Christ love. கிறிஸ்துவ அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. That is very very important. நாம் போவோம், இவங்க மூஞ்சி நாம ஏன் பார்க்கணும், இவருடைய முகத்தை நாம் ஏன் பார்க்கணும் சொல்லுகிற உலகத்துல அவர்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு தாயாராக இருந்தாரு. கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையின் பயணத்தை கர்த்தர் முடிவு பண்ணாரு, நியமித்தாரு. எந்த குறையில்லாத சம்பூர்ணமாக வாழ்ந்து போயிருக்கிறோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு
ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எந்த குறையிலும் நல்ல ஒரு கணவனை தந்து அவருடைய வழிகளை, அவருடைய போக்குகளை, அவருடைய சுபாவத்தின் வாரங்களை, ஒரு தனித்துவமான ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய கணவனை முற்றிலும் மாற்ற முடியும் அப்படி நீங்கள் நினைத்தா அதுக்கு அருமையான சாட்சி வந்துட்டு சகோதரி விஜயா லட்சுமி அவர்கள். குடிக்கிறது வெளியவே வரமாட்டேன்ற ஜித்தாக இருந்த சகோதரர் ரவி அவர்களை வாழ்க்கையே மாற்றி போட்டாங்க, புரட்டி போட்டாங்கன்னு சொல்லுறாங்க பாருங்க. இன்னைக்கு அவர் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிறார். நிறைய இடத்துக்கு அவர்கள் போகிறாங்க. இன்னைக்கு அவருடைய கணவர் ரொம்ப நல்ல சாட்சி துவாரமாக சர்ச்சில் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இருக்கிறார். அவர் பணிவிட செய்கிற அவரிடத்திலும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார். ரிட்டையர் ஆயிட்டவர்களும் அவர் அவங்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்திலும் அவருடைய பங்குகள் உண்டு. நாங்கள் வெளியே இடத்துக்கு போகும்போது பாருங்க, ஒரு பெண்மணியானவர் தன்னுடைய கணவனை மாற்ற முடியும்னு சொல்லும் போது அதை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிறைய இடத்துல சொல்லுவோம் நாம, ஐயோ இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இந்த ஜென்மம் மாறவே மாறாதுன்னு சொல்லி. ஆனா ஒரு சகோதரியுடைய அன்பு ஒரு வீடை மாற்றினது. இன்னைக்கு இந்த வீடாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பின்பாக இருக்கிற புது எலும்பு அருமையான சகோதரி விஜயலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே 3 பிள்ளைகளை தந்தாங்க. 2 ஆண் பிள்ளைகள், 1 பொட்ட பிள்ளையை தந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் வந்த ரொம்ப கொலைச்சாலான நேரத்தில் கூட தேவனுக்கு கர்த்தரை விட்டு விடாமல் உறுதியாக அவர்கள் பற்றி கொண்டாங்க. அவருடைய பொண்ணை வந்துட்டு அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல அவர்கள் இறந்துட்டாங்க. ஆனாலும் தேவனுக்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கு தந்திருக்கிற 2 ஆண் பிள்ளைகளையும் கரை சேர்க்கத்தக்கதாக, அதுக்கு பிறகு அவருடைய பேர பிள்ளைகளை பார்க்கத்தக்கதாக முழுமையாக வாழ்ந்து ஜீவித்து கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் நடந்து போயிருக்கிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த தேவனானவர், விசுவாசிக்கிற இந்த தேவனானவர் மறுபடியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது அவர்கள் கொண்டு வருவாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவர்களை எதிர்கொண்டு போவோம் சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த கூட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? How is your life going? Is everything fine with you? உங்க குடும்பம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது? So you are the charger. நீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ரோல். நீங்க ஒரு வீடை கட்டவும் முடியும், ஒரு வீடை இடிக்கவும் முடியும்ன்றதுக்கு இந்த அருமையான ஒரு சகோதரி நல்ல ஒரு உதாரணம் உள்ளவர்கள் சொல்லி, ரொம்ப ஏழ்மையிலிருந்து தான் இன்னைக்கு செல்வமான ஒரு ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கைகளை திருப்பி பார்க்க போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேரம் கடந்து போயிருக்கிறதுனால நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லோருமே கண்கள் கூடி நாம் ஜெபிப்போம். सर्वसृष्टिको यजमान नीरे, सर्वसृष्टियों का भगवान नीरे, ये बड़ी दया तोय पोटुगिरो, एंडेनो पाड़ी तोरुगिरो, सर्वसृष्टिको यजमान नीरे, सर्वसृष्टियों காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தனோமை போற்றுகிறோம், என்றென்றும் பாடி தொழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Por
வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றும் நிலைப்பார். சந்தி வேளையில் குடும்பத்தினர்களாக உற்றார் பெற்றார் உறவினர்கள் பக்த கலைப்புள்ளர்கள் சிநேகிதர்கள் பந்துக்கள் அயலத்தார் யாவரும் இந்த அற்புதமான வேளையில் நீங்கள் அழைத்து வந்ததுக்காக நன்றி. எங்களுக்காக சீதோஷங்களை நீங்கள் சிறைப்படுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் தான் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க, அவர்களை வாழ்த்த, அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க நீர்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சேமத்துக்காக நான் சொல்லுவேன். ஒரு அர்த்தமுள்ள ஜீவத்துக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அப்போடைய கருத்துள்ள தாழ்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகவல். குடும்பமாக ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் முடிப்போங்க. சக்காலபான் ஆரோன், ஜான், சிஸ்டர் அனிதா, சிஸ்டர் கோமதி. எத்தனை
தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேலையெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேலையெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. ஆஹா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நாம் ஜெபித்து முடிச்சுக்கிறோங்க. என்னை நேசிக்கும் நலந்தகப்படி நம்முடைய நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்துக்குள்ள குடும்பமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய நித்திய காலத்தின் கருத்தில் நாம் தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கிடுமே வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நலந்தகப்படி என் ஆத்மாவை கர்த்தரேசு, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரேசு. கர்த்தர் செய்த சகலங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மரணமாக. I call upon Sister Manitha to give vote of thanks. Praise be to our Almighty Lord Jesus Christ. As I come to conclude with a few words of thanks, first and foremost, I thank gracious God for being with our family and for giving us the strength to overcome the darkest times of our lives. Truly His grace had carried us through. A special thanks to our beloved pastors, sharing valuable words of comfort and encouragement. Your dedication and faith inspire us, and we are deeply grateful for your spiritual leadership and support. To our dear family members and friends, thank you for standing with us in our most difficult moments. Your love, care and presence have been the great source of strength. We are truly honored and blessed by each one of you. Once again, I extend heartfelt thanks to everyone gathered here. Thank you for joining us and making this day meaningful and memorable. On behalf of our family, I humbly ask for your forgiveness if we have hurted anyone knowingly or unknowingly. May God richly bless you all. We love you and thank you once again. Last but not least, நம்முடைய பேர பசங்க அவருடைய பாட்டிக்காக ஒரு கேன்ல அவங்க ஏற்றுவாங்க. ஸோ வாங்க.
on your lights. Beautiful. Amen. Go that side. குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு லாங் ஃபீஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் டேக் யூர் டைம். தயவு செய்து உங்களுக்கு பின்பாக ஒரு அருமையான டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். Two minutes.